பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அருமையான வேலையிலும் ஒரு விலையேற்பட்ட சத்தியத்தை நாம் தியானிப்போம். 1 நாளாகமம் 28வது வசனம். கர்த்தர் எனக்கு அநேகம் குமாரரை தந்தருளினார், ஆனாலும் இஸ்ரவேலை ஆளும் கர்த்தருடைய ராஜ்ய பாரத்தின் சிங்காசனத்தின் மேல் உட்காருவதற்கு அவர் என்னுடைய எல்லா குமாரரிலும் என் குமாரனாகிய சாலோமோனை தெரிந்து கொண்டு, என் குமாரனாகிய தாவீதுக்கு அநேக குமாரர்கள் இருந்தார்களாம். அவர் எல்லா குமாரரிலும் சாலோமோனை தேவன் தெரிந்து கொண்டார். அவன் என்னை நோக்கி, உன் குமாரனாகிய சாலோமோனே, அவர் என்னை நோக்கி, தேவனாய் கர்த்தர் தாவீதை நோக்கி, அவர் என்னை நோக்கி, உன் குமாரனாகிய சாலோமோனே என் ஆலயத்தையும் என் பிரகாரங்களையும் கட்டக்கடவன். அவனை எனக்கு குமாரனாக தெரிந்து கொண்டேன், நான் அவனுக்கு பிதாவாயிருப்பேன். தேவனாய் கர்த்தர் சொல்றாருங்க. 1 நாளாகவும் 28:5-6 வாசித்து பாருங்க. அவனை எனக்கு குமாரனாக தெரிந்து கொண்டேன். யார? சாலோமோனை தேவன் தனக்கு குமாரனாக தெரிந்து கொண்டாராம். நான் அவனுக்கு பிதாவாய் இருப்பேன். அப்போ பிதாவாகிய தேவனாகிய கர்த்தர் சாலோமோனுக்கு பிதா, சாலோமோனு பிதாவாகிய தேவனுக்கு குமாரன். கடவுள் உங்களுக்கு அப்பாவா இருக்கணுமா? நீங்க கடவுளுக்கு பிள்ளையா இருக்கணுமா? உங்களை தெரிந்து கொள்ளணும். ஐயா, என்னை எப்படி தேவன் தெரிந்து கொள்வார்? புதிய ஏற்பாட்டில் நீ இயேசு கிறிஸ்துக்குள்ள வந்தாக்கா தேவன் உனக்கு பிதாவா இருப்பார். நீ கிறிஸ்துவுக்குள்ள வந்தாக்கா தேவன் தெரிந்து கொள்வார். நான் கிறிஸ்துக்குள்ளே வரமாட்டேன் அப்படின்னா இன்னொருத்தருக்கான் மேய்ப்பிடியான், அவன் தான் தெரிஞ்சுங்கிறான் உன்னை. அவன் பேர் பிசாசு, இந்த உலகத்தின் அதிபதி. அவனுக்கு இயேசு சொன்னார், நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள். அப்படிதான் உண்டாயிட்டாங்க ஆதி மனிதர். ஆதாம் ஏவாளும் பிசாசு வார்த்தை கேட்டு பிசாசு கனியை சாப்பிட்டதுமே எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமேற்று போய் பிசாசு தகப்பனாயிட்டான்னு போடப்படுது. இப்போ தேவனாகிய கர்த்தர் உனக்கு தகப்பனாக மாற முடியும். அதுக்கு என்ன பண்ண? நீ கிறிஸ்துக்குள்ள வந்துடணும். ஆமாம், பழைய ஏற்பாட்டில் ஒரு பலிபீடத்தை, ஒரு பழுதட்ட ஆட்டுக்குட்டியின் மூலமாக அவங்க தேவனுடைய பிள்ளைகளாக, தேவனுடைய சுதந்திரமாக மாற. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அவங்களாம் ஆதாம் வழியாக பிறந்தவர்கள் தான். ஆனால் ஒரு ரத்தத்தின் மூலமாக ஒரு பழுதட்ட பலிபீடத்தில் ஒரு பழுதட்ட ஆட்டுக்குட்டியை பலி செலுத்தி அவர்கள் தேவனுடைய புத்திரர்களாக, தேவனுடைய சந்ததியாக மாறினார்கள். இந்த சாலோமோன் அப்படிதான். அவர் என்னை நோக்கி, உன் குமாரனாகிய சாலோமோனே என் ஆலயத்தையும் என் பிரகாரத்தையும் கட்டக்கடவன். அவனை எனக்கு குமாரனாக தெரிந்து கொண்டேன், நான் அவனுக்கு பிதாவாய் இருப்பேன். இப்போ புதிய ஏற்பாட்டில் தேவன் உனக்கு பிதாவா இருக்கணும்னா நீ கிறிஸ்துக்குள்ள வந்தணும். ஏன்னா கிறிஸ்து பிதா 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 பிதான்னாரு. நீ கிறிஸ்துக்குள்ள வந்துட்டாக்கா பிதாவாகிய தேவன் உனக்கு பிதாவாகியவர் தேவனாகிறாரு. நீ பிதாவுக்கு குமாரன், தேவனுடைய பிள்ளைகளாய் மாறிவிடுகிறாய். யோவான் நிலப்பட்டு யோவான் 1:12, யோவான் 1:12, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய். ஆமாம், விசுவாசம் இருக்கணும். அவருடைய நாமம் மேலே விசுவாசம் இல்லைனாக்கா பிசாசு மேலே தான் விசுவாசம் இருக்கும். யாரும் நியூட்ரலாக இருக்கிறதில்லை. இப்போது தேவனுடைய பிள்ளையாக மாறணும், தேவனுடைய புத்திரனாக மாறணும், தேவன் உனக்கு பிதாவாக இருக்கணும்னா அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அவரை இயேசு ஏற்றுக்கொள்ளணும். பழைய ஏற்பாட்டில் பழுதட்ட ஆட்டுக்குட்டியின் மூலமாக உடன்படிக்கை செய்யணும். புதிய ஏற்பாட்டில் அந்த ஆட்டுக்குட்டி இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்க தேவாட்டுக்குட்டி. அப்போது இயேசு ஜீவாட்டுக்குட்டி. இயேசு ஜீவனுக்குள்ளே வரணும். ஜீவ வித்து நானே வழியும் சத்தியமும்
ஜீவனமோ இருக்கிறேன். அந்த ஜீவனுக்குள்ளே வந்தாதான் தேவன் உனக்கு பிதாவாக வராரு. நீ பிதாவுக்கு குமாரனாய் மாறுகிறாய். பிதாக்களின் சுதந்திரம் பிள்ளைகளுக்கு சொந்தம். அப்போ அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அது எத்தனை பேரும் எத்தனை பேர் அத்தனை பேருன்னு இல்லை. அதனால தான் எங்கள் சபை குளோபல் சர்ச்சு. எங்களுக்கு சபையானா வானம் தான் கூற, பூமி தான் பாதுபடி. யாரை பார்த்தாலும் ஆதாமுக்குள்ளே பிறந்தவங்களை கிறிஸ்துக்குள்ளே கொண்டு வரோம். நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்கணும். எங்கள் சபை விசுவாசிகளை போய் கேட்டுப்பாரு. நல்ல மேய்ப்பன்னா அடுத்த ஸ்டெப்பு ஜீவனையே கொடுக்குற சத்தம் போடுவாங்க. அப்படிப்பட்ட சபை எங்கள் சபை. என்னத்துக்கு ஜீவனை கொடுக்குறாரு? ஜீவனுள்ள பிதாவுக்கு பிள்ளையாமானா நீ ஜீவனுக்குள்ளே ஜீவ ரத்தத்துக்குள்ளே வரணும். ஆமாம், ஏற்கனவே நன்மை தீமை கனி இருக்கிற நன்மை தீமை கனி சாப்பிட்டு பிசாசின் பிள்ளைகளாக போயிட்டோம். இப்போ ஜீவ விருட்சத்துக்கு நீ புசித்ததுமே ஜீவ பிதா, என் பிதா ஜீவனுடையவராக இருப்பது போல குமாரனும் ஜீவனுடையவராக இருக்கும்படி அருள் செய். அந்த ஜீவனில் தேவ நீதி துவைத்ததல் தேவடைய சுதந்திரமே இருக்குது. நான் நன்மை தீமையில் தான் இருப்பேன்னா அது பிசாசின் சுதந்திரம். எல்லா கட்டக்காரியம் இது. சாகவே சாவாய். நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை புசிக்கும் நாளில் பிசாசு பிதாவாக இருப்பான். யூதர்கள் பார்த்து சொல்கிறாரு, யோவான் 8:44 நினைக்கிறேன், நீங்கள் உங்கள் பிதாவாகி பிசாஸ் ஆனவனால் உண்டானவர்கள். அவன் ஆதி முதல் கொண்டு மனுஷ கொலை பாதகனாக இருக்கிறான். அவன் போய் பேசும்போது சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். அவனிடத்தில் சத்தியம் இல்லை. அவன் போய் பேசும்போது அவன் சத்தியமே அவன்கிட்ட இயேசுதான் சத்தியம். அந்த இயேசு சொல்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன். இப்போ பிறக்கும்போது ரோமர் 3:20 எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையேற்று போன நீ பிதாவுக்கு குமாரனாக மாற முடியும். அது இயேசு கிறிஸ்துவின் வழியாக தான் அது முடியும். அதான் சொன்னேன், நானே வழியினார் பாரு, நானே சத்தியம். அந்த இயேசுவாகிய வழியில் வா. அந்த இயேசு ஏற்றுக்கொள். ஞானஸ்நானம் எடுத்து பாவத்துக்கு மரித்து தேவ நீதிக்கு பிழைத்தால் நீயும் பிதாவுக்கு குமாரனாய் மாறிவிடலாம். பிதாவினுடைய சொத்தெல்லாம் பிள்ளைக்கு சொந்த மாதிரி பிதாவுடைய வாக்குத்தெல்லாம் இயேசு ஜீவன் பரிவு ஜீவ விச்சத்துக்கு நீ புசித்தா அந்த ஜீவனில் தேவ நீதிட்டு உயிர்த்தது இருக்குது. எல்லாமே இருக்குது. அந்த நன்மை தேமை கனி புஷா பிசாசுக்கா சாப்ப பாவம் மரணம் சுயநீதி அநீதி பாதாளுமே இருக்குது. அதுக்குள்ள நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை புசிக்கிற நாளில் சாகவே சாவாய். முடிவு ஆதாம் பாதாளம். ஜீவ விருட்ச முடிவு நித்திய ஜீவன். நானே உழித்தவர்களும் ஜீவனமாக இருக்கிறேன். அந்த ஜீவ விருட்சத்துக்கு நித்திய ஜீவன் பரலோக ராஜ்யமே இருக்குது. நித்திய ஜீவாசம் பூமியிலும் இருக்குது. சரி, அப்போது சொல்கிறாரு 9வது வசனம் 1:4-28:9 என் குமாரனாகிய சாலோமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. எப்படி தாவீது சொல்கிறாரு, என் குமாரனாகிய சாலோமோனே. உங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லுங்கள், உங்கள் சபை விசுவாசிகளுக்கு சொல்லுங்கள், என் குமாரனாகிய ஆவிக்குரிய பிள்ளைங்க இருக்காங்க, சரீரத்தில் பிறந்த பிள்ளைங்க இருக்காங்க, கிறிஸ்துக்குள்ளே வாங்க பிள்ளைகளான்னு. பெண் பிள்ளைங்க ஆண் பிள்ளைங்க ஆதாமுக்குள்ளே பிறந்துட்டீங்க. தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு பிதாவாருன்னா கிறிஸ்துக்குள்ளே வாங்க. அது ஒரு கம்பசூத்திர ஜீவ விச்சத்துக்கனில் வாங்க. அந்த ஜீவ ஜீவ ரத்தத்தை தேவன் தனக்கு ஆதாம் வந்து முடிவு உலகத்து கொடுங்க. நீங்கள் நன்மை தேமை கனியை தேவன் தனக்கு உங்களுக்கு பிசாசு திடீர்னு கொண்டுங்கன்னு அழிச்சிட்டே இருக்கிறான். ஏன் சொல்கிறான், நானும் அவிகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூர்ணப்படம் வந்தேன்றாரு. வருத்தப்பட்டு பாரம் சொல்ல எல்லாம் எங்கிட்ட வாங்க. இயேசு பிதா கூப்பிட்றாரு, நானே ஜீவப்போம். இயேசுக்கு பிள்ளைகளாக மாறுங்க. இயேசுனா ஜீவ விச்சத்துக்கு நீ அந்த ஜீவனில் தேவி நீதி உழித்தது. இயேசு சுவாமண்ட வாக்கு தத்துவமே இருக்குது. இயேசு நன்மை தீமை அறியத்தக்கவர் அல்ல. இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்குறார். முதல்ல ஜீவனுடைய பிள்ளையாக மாத்துறார். மத்திய மார்க்லோகா யோகா அப்புறமா தான் பிதாவினுடைய ஆசீர்வாதம்லாம் ஜனங்க மேலே இருக்குது. பிதாவினுடைய ரட்சிப்பு, விடுதலை, சுகம், பலன், ஜீவன், அற்புத அடையாளம் எல்லாம் நடக்குது பாருங்க. ஜீவனுக்குள்ளே வந்துட்டாங்க. அந்த ஜீவ ரத்தத்தை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்தா உடனே எழுந்து நட. 38 வருஷத்துக்கு அப்புறம் திமிர்வாதம் லேகன் பெரும்பாடு உள்ள சரி எல்லாருக்கும் தேவடைய ஆசீர்வாதம் எல்லாம் வந்து ஜீவனுக்குள்ளே வந்தாக்கா. ஆமாம், அதனால தான் ஏன் எங்கே போனாலும் திருடவும் கொல்லவும் அடிக்கும் வேறு நானும் அவங்களுக்கு ஜீவன் உண்டாகி அது பருவம். அந்த ஜீவ ரத்தத்தை
தேவனுக்கு ஆதாம் வந்து முழு உலகத்து கொடுக்கணும். உடனே 2000 அசுத்தாவி லேகோன் பிசாசு அசுத்தாவியில் ஓடி போய் தேவனுக்கு பிள்ளையாக மாற்றிட்டார் இயேசு. இந்த பிசாசு 100 பிசாசு மகனா இருந்தவன் 2000 அசுத்தாவி பிணங்கள் மத்தியில் நிர்வாணமாக இருக்கிறான். ஆதாம்குள்ளே பிறந்துட்டு நன்மை தீமையில் பிறந்துட்டு ஏசு அவனை பிள்ளையாக மாத்திரா இருப்பாருங்க. கிறிஸ்து உனக்குள்ளே இருந்தால் நீ உலகத்தையே ஒளி, உலகத்துக்கே நீ ரட்சகன், உலகத்தையே தீர்வு கொடுக்கலாம் நீ ஏசு உனக்குள்ளே இருந்தா. ஏன்னா ஏசு தேவன் தானே உலகத்து தான். பிசாசு அசுத்தாவி பசுத்தாவி தேவனுடைய பிள்ளையாக மாற்றிடலாம் அவனை. அதனால தான் என் செய்தியை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உலகத்தில் எங்குமே இந்த மாதிரி செய்தியை கேட்க முடியாது. அதனால் ஒரு ஆதாமுக்குள் பிறந்த உங்கள் பிள்ளைகளை கிறிஸ்துக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு ஆதாம் ஏவாளும் தேவடைய வார்த்தை மீறி நன்மத்தை அறியத்தக்க கனி புஷாகவே பிசாசின் பிள்ளைகள் ஆகிட்டாங்க. இப்போ தேவடைய பிள்ளைகளாக ஜீவ விச்சத்துக்கு இல்லாத ஜீவ ஜீவரத்தம் அதில் தேவி நீதிட்டு உயிர்த்தது இருக்குது. அதை தேவனுக்கு செலுத்தணும். நம்ம பாவம் ஆதாம் வந்து முழு உலகத்தை பாதிக்குது. பாதித்தவனுக்கு பரிகாரம் ஜீவ சரஜீவ தேவனுக்கு தனக்கு ஆதாம் வந்து முழு உலகத்தை கொடுத்தா மறுபடியும் பிறக்கிறோம், மனதை திறப்புறோம். இப்படி இருந்து நன்மை தேவனை ஜீவ விச்சத்துக்கு நீ திறப்புறோம். அந்த ஜீவனை தேவன் தனக்கு உலகத்தை கொடுத்தா நீ தேவடைய குமாரன், தேவடைய குமார்த்தி. பசுத்தாவி வந்தது, அசுத்தாவியெல்லாம் ஓடிது. அசுத்தாவி போனால் எல்லாம் அவனுடைய சரக்கெல்லாம் ஓடிது. சாப பாவம் மனத்தை பாதாளெல்லாம் ஓடுது. பசுத்தாவி வந்தால் சுக பலன் ஜீவன் ஆசுவாதாய் தேவடைய சுதந்திரம்லாம் அவனுக்கு சொந்தமாகும். இதுதான் ஊழியா. அதான் ஊழிய. இந்த ஆலயத்தை கட்டணும். சாலமோன் ஆலயத்தை கட்டணும் நான் பாருங்க. அப்போது 1 நாளாகவும் 28:10 இப்போது 9 என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடு உற்சாக மனதோடு சேவி. ஆமாம், என்னது அவரை உத்தம இருதயத்தோடு உற்சாக மனதோடு சேவிக்க விருப்பலைன்னாக்கா பிசாசு உற்சாகமாக செய்து உன் அறியாமே சேவிப்பேன். என் மனுஷன் ஜடம் கிடையாது, ஏதோ ஒன்று சேவிக்கணும். நீ தேவனை சேவிக்க உனக்கு மனதில்லைன்னு வச்சுக்கோ. ஏவாள் மாதிரி ஆதாம் மாதிரி சும்மா நியூட்ரலாக இருந்தால் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் பிசாசு சேவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க. அதனால் நீ எதையோ ஒன்று உற்சாக மனதோடு சேவிக்கணும். அதை தேவனை ஜீவ மார்க் ஜீவ சர ஜீவ சபிக்கல் ஆசிரியர்கள் பகைக்குள்ள ஜீவ சர இயேசு கிறிஸ்து ஆமன்ற வாக்கு தத்துவத்தை தேவன் தனக்கு ஆதாம் முழு கொடுத்து உற்சாகமாக செய்யுங்க. உங்களை விட்டு அசுத்தாய் போய் பசுத்தாய் தேவதூர் எங்கே போனாலும் பாதுகாப்பாக இருப்பீங்க. வர விருத்தி ஆவீங்க. இந்த தாவீது அப்படி தான் உற்சாக மனதோடும் அவரை உத்தம இருதயத்தோடு உற்சாக மனதோடு செய்ய. உத்தம இதயம் இயேசுவை தேவன் தனக்குள்ளதுக்கு உத்தம இதயம். இயேசு தான் உத்தமர். அவர் ஜீவ சரஞ்ச இயேசு எல்லாத்துமே குத்துட்டாரு. சிலுவையில் தேவனி தூய்த்தல் எல்லாம் குத்துட்டாரு. அதை தேவனுக்கு செலுத்து. உன் வீட்டை ஆதாம் முழு உலகத்து உத்தம இதயத்தோடு கொடு, மத்தியஸ்தமாக கொடு. அதான் உத்தம இதயம் சேவிக்க. அசுத்தாய் போகாமல் பசுத்தாய் வராமல் தேவதூர்கள்லாம் உனக்கு உதவி செய்யாமல் இருக்க மாட்டாங்க. நீ சாலமோன் போல இந்த கடைசி நாளில் வாழாமல் இருக்க முடியாது. தாவீதை போல நீ வாழாமல் இருக்க முடியாது. அப்போது உத்தம இதயத்தோடு உற்சாக மனதோடு இயேசுவை சேவிக்க மறுத்தால் நீ நியூட்ரலாக இருக்க மாட்டேன். ஆதாம் காரியத்தை ஒரு சுய நீதி, ஒரு அநீதி, ஒரு நன்மை தீமை காரியம், நன்மார்க்கு துன்மார்க்கத்தை பேச்சு ஆகாது போகாது வழங்காது, இது நடக்காது அது நடக்காது, கோபம் சுய நீதி என்ன நோக்கி தான் சுத்த நன்மை தீமை கனியில் அதை உற்சாகமாக சேவித்து அப்புறம் தானும் கெட்டு குடும்ப சமுதாயம் கெட்டு நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை பிடிச்சிக்கிறனாலே பண்ணது பூமியை சபிக்கப்பட்டு போச்சு. இந்த ஆதாமியா வாழ் ஏதோ தேவடைய வார்த்தை மீது விசுவாச வார்த்தைக்கு நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை பிடிச்சிக்கிறனாலே ஷாகவே சேர்த்தாங்க. முழு உலகம் சபிக்கப்பட்டு போச்சு. இப்போ தேவநாயகத்தில் இயேசு அனுப்பி சிலுவையில் எல்லாருடைய பாவத்தை தான் மேலே சுமந்துட்டு எல்லாருக்கும் ஜீவ சரஜீவ ரத்தத்தை குத்துறாரு சிலுவையில். அதான் கிறிஸ்துமஸ்ஸு. கிறிஸ்து எல்லாருக்குள்ளே பிறக்கணும். அந்த ஜீவ விருட்சத்துக்கு நீ பிறக்கணும். நன்மை தீமையில் பிறந்துட்டோம் பிசாசுக்குள்ளே. இப்போ ஜீவ விருட்சத்துக்கு தேவ நீதி தேவந்தருக்கு முழு உலகத்தை கொடுத்தா கிறிஸ்து நமக்குள்ளே பிறப்பார். அசுத்தாயோட வாய்நாள் நானே திராட்சை செடி நீ கொடி ஒருவனில் வார்த்தை நிலைத்திருந்தால் நீ மிகுந்த கனிகளை கொடுக்கத்தான் வேணும். அப்போது என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடு உற்சாக மனதோடு சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றத்தையெல்லாம் அறிவார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார். நீ அவரை விட்டுட்டினாக்கா அவர் கைவிட போகிறதில்ல, நீ தான் விட்டுட்ட அவரை. அவர் என்றைக்கும் உன்னை கைப்பிச்சுன்னு தான் பார்க்குறாரு. நீ கைவிட்டுட்டாக்கா கைவிட்ட மாதிரி தான். அப்போ நீயா மனம் திரும்பி கெட்டுன்னு வந்து எல்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் கட்சியில் போய் கைப்பிச்சா டைம் வேஸ்ட் ஆகிடும். இந்த செய்தி கேட்கும்போதே கைப்பிடி. நீ அவரை கைவிட்டால்
அது கட்டாயித்தாங்க. கைவிட்டாக்கா பிசாசோடு இணைக்கப்பட்டுற. பிசாசு தான் வந்து எல்லா வேலையும் செய்கிறான். அந்த இணைப்பு கட்டாகக்கூடாது. நானே திராட்சை செடி, நீ கொடி, ஒருவன் என்னிலும் என் வார்த்தைகள் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. மிகுந்த கனி, ஆமாம், ஆசீர்வாத கனி. கிறிஸ்துவோடு கூட இணைந்துரு. எப்படி கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழு உலகத்து கொடு. அப்போ தான் கைவிடாமல் இருக்கிற. முழு உலகத்து ஒரு ஆளை பகைச்சா கூட அங்கே கட் ஆகி போச்சு. நன்மத்தை வந்து பிசாதான் கட் பண்ணி விட்டான். உடனே அசுத்தாய் வந்து ஒரு அசுத்தாய் போதும் நைக்கிறதுக்கு ஒரு பிசாசு. அப்போது கைவிடாமல் இருக்கணும். தேவனத்தில் அன்பு, பிதாவினத்தில் ஆதாம் வந்து முழு அந்த ஜீவரத்தம் வாழ்நாளெல்லாம் கொடுக்க கொடுக்க கைவிடாமல் இருக்கிற. நீ வர விருத்தியாகித்தான் போயிட்டே இருப்ப. ஏசு அப்படி தான் இருந்தார். பிதாவுக்கு ஆபியுக்தி ஜீவனை கொடுத்தார். ஈட்டர் ஆதாம் ஜீவரத்தம் அவர் குத்திட்டே இருந்தார். தேவன் தனக்கு ஆதாம் வந்து மூணு நன்மத்தையுமே டச் பண்ணவே இல்லை ஏசு. ஆனால் பிதாவாகி தேவன் இயேசுவோடு இருந்தார். இயேசு தான் நமக்கு மாதிரி. அவர் நமக்கு ஒரு மாதிரி பின்வைத்து போயிருக்கிறார். அந்த ஜீவரத்தம் தேவி நீ தூய்தல் சிலுவையில் குத்துட்டாரு. இப்போ பிதாகுமார் ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு கொடுக்க 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 நீ அவரை கைவிடவில்லை, அவர் உன்னை கைவிட மாட்டார். 2 பேரும் இணைஞ்சாக அதிசயம்தான், அற்புதம் தான், அடையாளம் தான். இல்லை நான் ஜீவ விஷயத்துக்கு இணைது கோட் கைண்ட் ஆஃப் லைஃப் ஜோயே லைஃபுக்குள்ளே வரமா நன்மத்தை நன்மார்க்கு துன்மார்க்கு நன்மத்தை அறியத்தக்க கனி தான் இருந்தா அதை பிசாசு உண்ண விடமாட்டேன். நீ பிசாசு விட மாட்டேன். அவன் கண்டிப்பாக திருடுவான். சமாதானம், சுகம், பேலன்ஸ், ஆசுவாதம் எல்லாம் திருடுவான். அப்புறம் கொல்லுவான், அப்புறம் அழிப்பான், அப்புறம் நேராக இழுத்துட்டு போவான். அவன் இருக்கிற பாதாளராஜ். அதுதான் அதனுடைய விளைவு. போதுமா? இதோட கூட முடியலாமா? சரி. அப்போது என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவை. அண்டர்லைன் த வேர்ட். உற்சாக மனமாக கிறிஸ்து தேவ நீதி இயேசு கிறிஸ்து ஆமட்ட வாக்கு தத்துக்கணும். தோப்பு தோறு வீடு மன எல்லாமே இருக்குதுங்க இயேசு கிறிஸ்துக்குள்ள. ஆதாம்குள்ள எல்லா கெட்டக்காரிங்க அதை போய் உற்சாகமாக கவலைப்படுறது, சோர்ந்து போகிறது, பயப்படுறது, வெறுக்கிறது, சண்டை, அவன் இல்லை எல்லாமே சரியில்லைப்பா. வீட்டாரே இனத்தாரே கட்டின புருஷ மனைவிலேருந்து முழுவில் எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமட்டு சரியில்லைன்னு நன்மை தீமையிலே இருக்கிறதுனால பிசாசு தான் இங்கே சரியில்லான்னு இயேசு செஞ்சவன் பரிவுன்னு தேவன் தனக்கு ஆதாம் வந்து குத்து போகிற. அவனுக்குள்ளுக்காக சுத்தாய், உனக்குள்ளுக்காக சுத்தாய் போவோம். நீ ஒரு தனி புருடன், நீ உலகத்துக்கு ஒளி, நீ பூமிக்கு ஒப்பு. ஏசு கிறிஸ்துக்குள் ஆமட்ட வாக்கு தத்தங்களை தேவனுக்கு தனக்கு ஆதாம் வந்து முழு ஒரு ஆள் பாய்க்கூடாது. அசுத்தாய் கண்டிப்பாக பசுத்தாய் தேவத்துக்கு வந்துடுவாங்க. அதான் உற்சாகமானதோடு சேவிக்கிறது. கத்தர்ன்னு சொல்லிட்டு மனுஷன் மேலே கசவு இருப்பாங்க. அது மத கத்துவான். ஏசு பிதான்னு அப்படி அதுக்கு இணையா மக்களே அன்பு குதி ஜீவன் ஆதம் குத்துக்கிட்டே இருந்தார். அதான் கத்தரை சேவிக்கிறது. நல்லது தான் இருந்தார். ஓரத்துலலாம் பிசாசு ஓடிச்சு. பிரச்சனைகள்லாம் தீர்வாக இருந்தார். அற்புத அடையாளம்லாம் செய்தார். குறைவுகளை நீக்கினார். வறுமை, தத்திர, பிசாசு, பாவ, சாவமான தத்திர பாதத்துக்கெல்லாம் விடுதலையாக்கினார். அந்த இயேசு உனக்குள்ளே இருக்கிறார். அந்த இயேசு கல்வாச்சில் ஜீவரை இயேசு சாமட வாகத்தை குத்துருக்கிறாரு. நீ தேவனுடைய ஆலயத்தை கட்டு சொல்கிறார் பாரு. 1 நாளாகும் 28 அவர் என்னை நோக்கி, உன் குமாரனாகிய சாலமோனே என் ஆலயத்தையும் என் பிரகாரத்தையும் கட்ட கடவன். நீ ஆலயத்தை கட்டலாம். ஆலயத்தை மக்கள் தான் ஆலயம். நல்லமே இப்போ ஜனங்களுக்காக இயேசு மத்திய மாட்டுக்கால ஆலயத்தை என்ன மக்களெல்லாம் ஜீவனுக்குள்ளே கொண்டு வர இருப்பார். நன்மத்தை அறியத்துக்கு பிசாசின் ஆலயங்களாக இருந்தவங்களாம் மக்களையே ஆலயங்களாக மாத்திர. என்ன ஜீவாலயம், தேவாலயம், ஜீவரத்தம், லேகூர் பிசாசு ஆலயமாக மாத்திர. திமிர்வாதகர், லேகூர் திரளான ஜனங்கள் ஏசு எங்கு சுற்றி இந்த பிசாசின் பள்ளமில் அகப்பட்டு யாவரையும் குணமாக சுற்றித்தார். இயேசு ஜீவன் ஜீவ வார்த்தை தேவி நீதி இயேசு ஜீவனில் பாவ மன்னிப்பு ரட்சி நீதி ஆசுவதாய் சொல்லி அன்பு சமாதானம் சந்தோஷம் தேவ நீதி உயிர்த்து எல்லாமே இருக்குது. அதை தேவன் தனக்கு ஆதம் வந்து முழு உலத்து கொடுத்து மக்களை ஆலயங்களாக மாற்றுகிறார். பரிசுத்தவான்களாக, நீதிமான்களாக, ஐஸ்வர்யவான்களாக மாற்றி தேவடைய பிள்ளையாக மாற்றுறாரு. கட்சியில் பரலோகத்துக்கும் கொண்டு போய் சேர்க்குறாரு. இந்த ஆலயங்களை கட்டவாங்க கடைசி காலத்தில். அப்போது என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களையும் அறிவார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார்னுக்குது. கைவிடுவார்னா அவர் விடுறது இல்லைங்க, நம்ம விட்டுட்டாக்கா அது அவர் கை கட்டப்படுது. அதுதான் கைவிடுறதுன்னா என்னது? அவர் உன்னை பிச்சுனாங்கிறார். நீ விட்டுட்டினாக்கா நீ பிச்சுக்கோ. நானே திராட்சை செடி, நீ கொடி, ஒருவன் என்னிலும் அவன் நிலைத்திருந்தால் பிச்சுக்கோ.
ஆதாம் ஏவாலும் ஜீவச்சுக்கனியே பிச்சு உறுதியாக இருந்துக்கிற விட்டுட்டாங்க. உன்னை பிசாசுக்கிட்ட போய் இணைஞ்சாங்க. நன்மை தேமகனி ஷாகவே சேர்த்தாங்க. அதனால் உறுதியை பற்றிக்கொள். எப்படி பற்றிக்கொள்ள? ஜீவசர் எந்த கஷ்டம், எந்த தொல்லை, எந்த பிரச்சனை வரட்டும், இயேசு வாக்குத்தத்தங்க தேவி நீதி சுவித்த இயேசு சாமண்ட வாக்குத்தத்தை தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு இயேசு ரத்தம் சகல பாவத்தை நீக்கி சுற்றி ஏற்றுருமா. சின்ன பாவம் பெரிய பாவம் மோசம் எது வேணாக்கட்டும் இயேசு மத்திய மாவட்டம் எங்கே போனால் நானே நல்ல மேய்ப்பன் ஜீவசரி ஜீவனே கூட அசுத்தாயத்துவத்தில் பசுத்தாய இனி பாவம் செய்யாதே கிறிஸ்துக்குள்ளே நிலைத்திருன்னு சொல்கிறாரு. அப்போது இப்போதும் எச்சரிக்கையாக பரிசுத்த ஸ்தலமாக ஒரு ஆலயத்தை கட்டுவதற்கு கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார், நீ திடன் கொண்டு அதை நடப்பி என்று சொன்னார். தாவி சொல்கிறான், என்னது ஆலயத்தை கட்டு. இப்போது எச்சரிக்கையாக பரிசுத்த ஸ்தலமாக ஒரு ஆலயத்தை கட்டுவதற்கு கர்த்தர் உன்னை தெரிந்து, பழைய ஏற்பாட்டில் சாலமோன, புதிய ஏற்பாட்டில் உன்னையே தெரிந்து கொண்டார். நீ ஏசு ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்து திருவிருதில் பகிர்ந்தா நீ தேவாலயம் ஆகிட்டு நீ போய் 1000 தேவாலயங்களை 1000 ஆத்மாக்கள் ஆதாயம் பண்ண. கிறிஸ்துவ தேவன் தனக்கு உலகத்தை கொடுத்து ஜனங்களை அசுத்த பிசாசா வல்லையிலிருந்து விடுதலை தேவடைய பிள்ளையாக மாற்றணும். அதுதான் ஆலயம். ஆலயம்னா கட்டடம் கட்டுறது, அது ஒரு பகுதி. மக்களையே ஆலயங்களாக மாற்றணும். உங்கள் குடும்பத்தில் மனைவி பிள்ளைங்க சொந்த பந்தம் ஏரியாவில் இருக்கிற ஜனங்க எல்லாம் ஆதாம் வழியாக பாவம் செய்து தேவ மகிமேற்று போயிட்டாங்க. அடுத்த இலவசம் கிறிஸ்துவில் மீட்பை கொண்டு நீதிமான் ஆக்கலாம். கிறிஸ்துக்குள்ளே கொண்டு வரது தான் பெரிய ஆலயம். அதனால தான் எங்கள் சபை வானம் குற பூமி குளோபல் சர்ச்சு ஆப்பிரிக்கா ஐரோப்பா வடாமரிக்கா 816 கோடிக்கு அதிகமான ஜனங்கிறாங்க. நன்மத்தை மரியத்தக்க ஆலயமாகறாங்க. நன்மார்க்கும் துன்மார்க்கம் பிசாசு ஆலயங்கள் உலகமுள்ள சாபங்களும் பாவங்களும் மரணத்திலும் பாதாளமாகுது. இயேசு எந்த சுவிசேஷம் உலகமும் சகல ஜாதி சுவிசேஷ பிரசங்கம் பண்ணுங்க. ஏன்னா இயேசுவை பற்றி செய்தி அந்த இயேசு ஜீவ வார்த்தை, அது தேவன் நீத்து ஊத்த இயேசுக்கு ஜீவன் பரிவு ஜீவன். தேவன் தனக்கு ஆதாம் முழுவதுக்கு அசுத்தாயத்துவத்தைலாம் பசுத்தாயத்தை தேவதூரெலாம் பணிவிடை செய்யலாம். கிறிஸ்து சிந்தையில நிலத்தில் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். அப்படிப்பட்ட ஆலைகளை கட்டுறதுக்கு என் செய்தியை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஏராளம் செய்தி 100 ஜீவம் வரும். உலகத்தில் எங்குமே கேட்க விலையேற்பட்ட செய்திகள். என் செய்தியை கேட்டால் உங்களால் ஊழியம் செய்யாமல் இருக்க முடியாது. அப்படி இல்லைன்னா பிசாசு வேலை செய்யாமல் உன்னால் இருக்க முடியாது. மனுஷன் ஜடம் கிடையாதுங்க. ஏதோ ஒரு ஆலயத்தை கட்டணும். தேவாலயத்தை கட்டியாது சாத்தானுடைய ஆள். தேவாலயம் கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாம் முழுவத்து கொடுக்குது. தேவாலயம் ஜீவசர ஜீவராத் நீங்கள் ஜீவுள்ள தேவடைய ஆலயமாக இருக்கிற பவுல் சொல்கிறாரு. இனி நான் இல்லை இயேசுவே எங்கள் பிழைத்திருக்கிற பவுல் சொல்கிறாரு. குறிந்திரு தேசோலி கலாத்தேரு ரோமாபுரி பட்டணம் கிறிஸ்துக்குள் எல்லா ஜனங்களை கிறிஸ்துக்குள் ஆதாயப்படுத்துகிறான் பாருங்க. இனி நான் இல்லை இயேசுவே என்கொள் பேர் கிறிஸ்து எனக்கு ஜீவன் சொல்கிறான். அவன் ஜீவனுடைய ஆலயமாக மாறி பெரிய சபைகள் ஜனங்களை ஆதாயப்படுத்துகிறான், தேவாலயமாக மாற்றுறான். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழி அந்த சத்தியத்தை கேட்ட நீங்கள் யாவரும் பாக்கியவான்கள். நாம் ஜெபம் பசுதி விதாவே இந்த அருமையான நாளில் 1 நாளாகும் சாலமோனுடைய சரித்திரத்திலிருந்து எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். சாலமோன் வெங்கல பலிபீடத்தில் 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி பலியிட்டான். அன்று ராத்திரி கர்த்தர் சாலமோனுக்கு தரிசனம், நீ விரும்புகிறது கேளுன்னு சொல்லி அவன் விரும்புகிறதே கொடுத்த கேளாத ஐஸ்வர்யத்தை கொடுத்தான். அவன் பெரிய தேவாலயத்தை பொன்னிலே கட்டினான்னு நாங்கள் பார்க்குறேங்க தான் பழைய ஏற்பாட்டில். அவன் பள்ளி செலுத்தினான். 1,20,000 ஆடுகளை பலி செலுத்தினான். 24 காளைகளை. அது ஏசு பழைய ஏற்பாட்டில் லட்சக்கணக்கில் செலுத்தினான். தேவன் தனக்கு உலகத்துக்கு சாலோமுடைய ராஜ்யம் இலை பார்க்கலாம். எங்கும் இலை பார்த்தது. பொண்ணு வெள்ளி குவிந்து கிடந்தது. 40 வருஷம் இலை பார்த்து அவன் விசுவாசத்தை பாருங்கள். சாலோமுடைய விசுவாசத்தை. அவன் சாலோமோனிலும் பெரியவர். இங்கே வந்து இயேசுவே சொல்கிறார். சாலோமோனை கோட் பண்ணிட்டார். சாலமோன் பொன்னிலே தேவாலயத்தை கட்டினான். அந்த சாலமோனு பெரிய இயேசு வந்திருக்கிறார். அந்த இயேசு நமக்காக ஜீவரத்தத்தை கொடுத்துக்கிறார். நம்ம பாவத்தை சாப்பத்தை மனத்தை பாதத்தெல்லாம் நீக்கிட்டு தேவி நீதி தூவித்தல் பரலோக ராஜ்யத்தை கொடுத்துக்கிறாரு. அந்த இயேசு ஏற்று வந்து ஞானஸ்தானப்படி திருவென்ற பங்கு ஜீவர் அந்த ஜீவனில் தேவி நீதி தூவித்த இயேசு சாமண்ட வாக்குத்தத்தம் அந்த பிதாக்குமார் பசுத்தாய் கொடுக்க, ஆதாம் வந்து முழு உலகத்து கொடுக்க, இடைவிடாமல் கொடுக்க, எக்காலத்தை கொடுக்க, சோர்ந்து போகாமல் கொடுக்க, வாய்நாள்லாம் கொடுக்க, நாம் கிறிஸ்து இயேசுவிலே நிலைத்திருக்கும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் மாபெரும் எழுப்பலை கொண்டு வருவார். அல்லேலூயா. உங்கள் பிள்ளைகளெல்லாம் ஆதாமுக்குள்ளே பிறந்தவங்களா கிறிஸ்துக்குள்ளே கொண்டு வாங்க. எந்த நாட்டுக்கு போங்க, எந்த தேசத்துக்கு போங்க, எல்லாம் ஆதாம் வழியாக பிறந்தவனா தான் இருப்பான். ரோமர் 3 எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமேற்றேன். அடுத்து இலவசமாக கிறிஸ்து மீட்பை கொண்டு அவனை நீதிமான் ஆக்கலாம். அந்த கிறிஸ்து நாணய வழியும் சத்தியும் ஜீவனமாக இருக்கிறார். வருத்தப்பட்டு வாருங்கள் எல்லோரும் என்ன நாணய வழியும் ஜீவரத்தம். இங்கே சொல்லுங்கள், தூரத்துக்கு அசுத்தாய்த்து பசுத்தாய்க்கு அங்கே அற்புதம் நடக்கும். காணாடு சிறிய மகள் பிசாசினால் கொடிய வேணப்படுறா. அம்மா வந்துக்கிறா ஏசுக்கிட்ட, ஐயா அந்த அப்பத்தை கொஞ்சம் கொடுங்க ஐயா, பிள்ளைகளின் அப்பத்தை. அந்த அப்பம் நானே சீவப்போம்.
அதை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்ததுமே அந்நேரமே அவர் தூரத்தில் காணாத சுகமாயிட்டா. பிசாசு ஓடிச்சு, தேவடைய பிள்ளையா மாற்றிட்டார். அந்த ஜீவ ரத்தத்தை நீ அமைதியாக இருக்காத. எல்லாம் நன்மை தேவை வச்சு உலகம் ஃபுல்லாக பாவத்தை மனத்தை தீவிரம் உற்சாகமாக செஞ்சுக்கிறான் மக்கள். தானும் கிட்ட உலகம் கிட்ட உன்னத்து பூமி முள்ளுக்கு இருக்கும் மொழிப்பிக்கிற வேலையை நீ ஏசு ஏற்றுக்கொண்டு ஞானசானம் பெற்று திருவிந்த ஜீவ சரீரத்தை வச்சுக்கிட்டு தேவனி துவித்தல் வச்சுக்கிட்டு அதை தேவனுக்கு ஆதாம் முழு அசுத்தாயத்து பசுத்தாயிருக்கு. தேவடைய ஆலயங்களை கட்டு. சாலோமோனிலும் பெரிய வேலையை நீ செய்வான். லட்சக்கணக்கில் ஜீவரத்தம் 1000 சாலமோன் வெங்கல பலிகள் 1000 சர்வாங்க தகர பலி. அந்த சர்வாங்க ஆண்டவராக இயேசு புதிய பாடல குட்ட நிவாரண பலி, பாவ நிவாரண பலி, தரித்திர பாதாள நிவாரண பலி, வியாதி நிவாரண பலி, எல்லாத்துக்கும் நிவாரணம், பாவ நிவாரணம், சாப நிவாரணம், மன்னன் பாதாள ஜீவ சரிச்சு வெளியே வாழ்ந்து சகல அதிக இயேசு சாமண்ட வாக்குத்தத்துமே ஆதி அம்மல் அதை பிதாகுமார் பசுத்தாய் செலுத்து ஆதாம் முழு ஒழுக்கத்து உன் பேர் சொல்லி மனை பேர் உன் பிள்ளைக்கு பேர் ஏரியாளுக்கு சபையிலுக்கு ஜனங்களுக்கு சோழவர் வடார்காடு தமிழ்நாடு இந்திய தேசம் ஆசியா ஆப்பிரிக்கா முழு உலகத்துக்கு இயேசு பரிவு செலுத்துறவங்க தான். 816 கோடிக்கு அதிக மக்கள் தொகை. 140 கோடிக்கு அதிகமான ஜனங்க. வேலூர் மாவட்டத்தில் 50 லட்சத்துக்கு அதிகமான ஜனங்க. எங்கள் கிராமத்தில் 4000த்துக்கு அதிகமான ஜனங்க. இயேசு ஜீவன் பரிபூர ஜீவனை தேவன் தனக்கு ஆதாம் முழு கோடிய இரவு பகலும் இரவு எக்காது என்ன செலுத்திட்டு அசுத்தாய் தோற்று பசுத்தாய் தேவத்துலாம் படிவிட்டு செய்கிட்டு தான். பூமி எங்கள் கிராமத்தில் பட்டத்தை அலையலையாய் 816 கோடிக்கு அதிகமான ஜனங்களுக்கு இயேசு ஜீவன் பண்ணி தேவன் தனக்கு ஆதாம் அசுத்தாயத்தை பசுத்தாய் இறக்கி தேவத்துலாம் படிவிட்டு செய்கிட்டு அந்த கிறிஸ்மஸ் நாட்களில் இந்த 2025 கிறிஸ்மஸ் நாட்களில் இந்த செய்தியை நான் பதிவு செய்கிறேன். உலகெங்கும் அத்தனை கோடி பேர் ஜனங்களுக்கும் இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவனை தேவன் தனக்கு ஆதாம் பாவனை வச்சு சாபனை வச்சு தட்டு பாதாள நிறுத்தி அசுத்தாய் பசுத்தாய் கிராமங்கள் பட்டத்தை அலையில கிராமத்தோர் பட்டத்தோர் ஜனங்கள் மேலே கட்டு பிசாசு ராஜ்யத்தில் விடுதலாக்கி 2ஆம் வரைக்கும் இந்த உலகத்தை ஆயத்தப்படுத்தும்படி ஒரு மாபெரிய ஏய்ப்பில் நீ கொண்டு வரும்படி ஜெபிக்கிறாங்க தாவே. நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்கு ஆய்ச்சியவனே கொடுக்குறான். அடுவரே முழு எல்லா ஜனங்களும் இயேசு ஜீவன் பரிவு ஜீவனை ஒரு பாவன்ட்டு மனத்தை நீக்கி அசுத்தாய் தோற்றி பசுத்தாய்க்கு தேவத்துக்குள்ள பணிவிடை செய்யும்படி இந்த செய்தியை ஒப்பு கொடுக்குறேங்க தான். இந்த செய்தியை கேட்குறவங்களை ஒப்பு கொடுக்குறேங்க தான். பயப்படாத, கலங்காத, திகையாத. சின்ன பாவியோ பெரிய பாவியோ மோசமான பாவியோ அவன் ரவுடியோ எவ்வளோ பெரிய அரசியல் தலைவனோ சினிமா எல்லாம் ஆதாமுக்குள்ளே பிறந்தவன் தான். நன்மை தீமை அம்மா வயிற்றில் பிறந்தவன். அவனுக்கு ஜீவ வச்சது தேவி நீத்தி உயிர்த்தல் கொடுக்கணும். தேவந்திரக்கு ஆதாம் அசுத்தாய் டேக்டாக அசுத்தாய் தத்தி பசுத்தாயிருக்கு தேவத்தோர் பணிவிடை செய்யணும். அதனால் இப்படிப்பட்ட ஊழியத்தை செய்ய என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்களோட பிள்ளைகளுக்கெல்லாம் செய்யுங்க. நீங்கள் உலகத்துக்கே ஒளி, பூமிக்கே உப்பு. அவர் ஜீவ ஒளி, அவர் உப்பு சுவை தரும் ஒளி, ஜீவ ஒளி இருளையாகட்டும். பாவன்ட்டு மன்னதாக பசுத்தாய் தேவத்தோர் சமாதானம் சந்தோஷம் சுகமான ஜீவனை தேவடைய ஆலயங்களை கட்டலாம். தேவடைய ஆலயங்கள் ஜீவ ஆலயங்களை ஜீவில் தேவடைய ஆலயங்களை ஜனங்களை நீங்கள் கட்டலாம். குடும்பத்தை கட்டலாம். தொழில் வியாபாரத்தில் தேசத்தில் சாபத்தை சாலமோன் வெங்கலம் 1000 சவரத்தை செலுத்தி சாலமோன் ராஜ்யம் இலை பார்த்துதான் நல்ல புது புது திரவியெல்லாம் வந்து போடக்கூடாது. அவர் ராஜ்யத்துக்கு போய் எங்கும் இலைப்பாருது. யுத்தமே இல்லை. எல்லா ராஜாக்களும் சாலமோனை கண்டு அதிர்ந்தார்கள் போடப்பட்டிருக்குது. எல்லா ராஜாக்களும் கப்பம் கட்டினாங்கன்னு போடுது சாலமோனை பார்த்து. அவ்வளோ பெரிய வேலை பார்த்துக்கிறான் சாலமோன் ராஜா. சரித்திரத்தை வாசி பாருங்க. 1 நாளாகவும் 28ஆம் அதிகாரத்தில் போட்டுக்குது. 1 ராஜாக்கள் புத்தகத்தை போய் பாருங்கள். 1லேருந்து 11 வருஷம் ஃபுல்லாக சரித்திரம் முடிச்சோம். சாலமோன் சரித்திரம் இன்னும் திரவி புது புது திரவியெல்லாம் வளருது. தேசம் எங்கும் விளைப்பாருது. பொண்ணு வெள்ளி குவிந்து கிடக்குது. தேசம் எங்கும் விளைப்பாருது. பொற்காலமானு சொல்லப்படுது சாலமோன் காலம். ஏன்னா பைத்தொற்று மொழியை லட்சக்கணக்கில் தேவன் தான் உங்களுக்கு பாவன் சாப்பனி அசுத்தாய்களோ பசுத்தாய் தேவடைய ஆளுது ஜனங்கள் இலைப்பார்கள் நடத்தினான்னு பார்க்குறோம். அந்த சாலமோன் புதிய ஏற்பாட்டில் நீங்கள் புதிய ஏற்பாடு சாலமோன் அவன் ஆட்டுக்குட்டி ரத்தத்தின் மூலமாக நீதிமான், நீ இயேசு ரத்தத்தின் மூலமாக நீதிமானாக்கப்பட்டவன். கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் தேவன் தனக்கு ஆதம் முழுவதுக்குழு அசுத்தாய் அலையிற பசுத்தாயிர தேவதூரெலாம் வர வாய்னெல்லாம் கிறிஸ்துவ நிலைத்திரு. நானே திராட்சை செடி, நீ குடி. ஒருவன் என் வார்த்தைகளை நிலைத்திற மிகுந்த கனிகளை கொடுப்பான். ஆசீர்வாத கனி, ஐஸ்வர்ய, சமாதான, சந்தோஷம், நித்திய ஜீவகரி, பரலோகரி கொடுத்து இந்த உலகத்துக்கு உப்பாக பூமிக்கு ஒளியாக இருந்து இந்த உலகத்தில் ஆசீர்வாதம் நித்திய ஜீவன் பரலோகராட்சி சுதந்திரிப்பாய். பசுத்த பிதாவே இந்த வார்த்தை கொண்டு ஒவ்வொரு நீ ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிறதா ஒரு மாபெரும் ஏய்ப்பில் கொண்டு வரும்படி ஜெபிக்கும். பெரிய காரியங்கள் செய்யும். இயேசு நாமத்தில் எல்லா ஜெபலையும் இருக்கிற ஜீவனில் நல்ல பிதாவே ஆவே. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. என்னுடைய பெயர் பாஸ்டரா துளசிராமன் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரம் பகுதியில் எங்கள் சபை நடக்குது. ஒவ்வொரு நாட்டுக்கும் ஆன்லைன் மூலமாக இந்த செய்திகள் ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராம் தாமஸ்ன்னு சர்ச் பண்ணுங்கள். யூடியூப்பில் போங்க, ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ணுங்க. ஒரு சேனல் FGCI வெல்லூர்னு ஒரு சேனல் இருக்குது. இந்த சேனலெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. துளசிராம் தாமஸ்னு ஒரு சேனல் இருக்குது. கடைசி நாள் ஏய்ப்பில் பங்கு பெண்ணா என்னுடைய எல்லா செய்தியில் கேளுங்க. 100க்கு 100 ஜீவ மார்க்கத்தில் நான் போதித்திருக்கிறேன். உலகத்தில் எங்குமே விலையேற்பட்ட சத்தியங்கள் மிஸ் பண்ணாதீங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க.
உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப்பில் செய்தி ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னும் ஏராளமான செய்திகளை கொடுத்துருக்கிறேன். இந்த செய்தியெல்லாம் கேட்டு நீங்கள் ஆஸ்வதிக்கப்படலாம். உங்கள் மூலமாக குடும்பம், பட்டம், தேச உலகத்தில் ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம் உண்டாகும். நீங்கள் உலகத்துக்கு ஒளியாக இருக்கலாம், பூமிக்கு உப்பாக இருக்கலாம். அதனால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கடைசியாக இந்த செய்தி மூலமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பீர்களானால் கர்த்தரை கனம் பண்ணுங்கள். இந்த செய்தி மூலமாக கர்த்தரை கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த விருப்பம் இருந்தால் என் கூகுள் பே நம்பர் 7339586648. கர்த்தரை கனம் பண்ணி கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள். இது நிமித்தம் நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுவீர்கள். நீங்கள் உலகத்துக்கு ஒளியாக இருப்பீர்கள், பூமிக்கு உப்பாக இருப்பீர்கள். இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தி 16/12/2025 பரிபூர்ண ஜீவன் சபை சோழர் பகுதியிலே கொடுக்கப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.